இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். ஒரு மூத்த தலைமுறை அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. ஒரு மோசே, ஒரு ஜாஷுவா, ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு பவுல், ஒரு தீமோத்தேயு, ஒரு இயேசு, 12 அப்போஸ்தலர்கள். ஒரு குரு இருந்தால் அவர் சீஷரை உருவாக்கும் போதுதான் அவரே ஒரு நல்ல குருவாக இருக்க முடியும். இயேசு இந்த உலகத்தின் பொழுது நல்ல ஆசிரியராக, he was a better teacher. இன்றைக்கு போதகர்களுக்கெல்லாம் போதகர், மாபெரும் போதகராக இயேசு இருந்தார். ஒரு நல்ல ஆசிரியருடைய பணி எப்படி இருக்கும் என்றால், known to unknown, எப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருப்பார் என்றால், தெரிந்தவர்களை வைத்து தெரியாதவைகளை கற்றுக் கொடுப்பார். நானும் ஒரு ஆசிரியர் பணி தெரிந்து கொண்டேன், ஒரு ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். இன்றைக்கும் பல ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருப்பது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து அடுத்து என்ன செய்யலாம்னு யோசித்த பொழுது, ஒரு ஆசிரியர் பணிக்கு சென்றால் நல்லது, அதனால் அநேக தலைமுறைகளை உருவாக்கலாம், அநேக தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். என்னுடைய ஆசிரியரும் என்னை பார்த்து கேட்டார். பள்ளி படிப்பை முடித்த போது அவர் கேட்ட கேள்வி, தம்பி, பள்ளி படிப்பை முடிக்க போகிற இந்த காலத்தில் அடுத்து நீ என்ன செய்ய போகிற, எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகிறேன்னு கேட்டான். உடனே அதுக்கு சொன்னேன், நான் ஒரு ஆசிரியராக மாற விரும்புகிறேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், தம்பி, ஒரு புனிதமான பணியை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். அதை பாராட்டினார். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் நான் மாணவனாக இருந்து ஒரு ஆசிரியராக வருவதை கேட்டபோது அவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஆண்டவர் அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அடுத்த தலைமுறை அவருடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா, இவர்கள் சாதாரண ஆட்கள் தான், மீன்பிடிக்காரர்கள். ஒரு நாள் கலிலேயா கடல் அருகே அவர் கடந்து போன பொழுது, தங்களுடைய வலைகளை அலசி கொண்ட பொழுது அவளை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ. இந்த பேதுருயார், இந்த அந்திரேயார் சாதாரண ஆட்கள், படிப்பறிவில்லாதவர்கள். ஆனால் சாதாரண ஆட்களை ஆண்டவர் அழைத்து அசாதாரணமான ஆட்களாக மாற்றுவதுதான் ஆண்டவருடைய மாபெரும் பணி. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில அந்த பரம அழைப்பு, அந்த ஆண்டவர் அன்றைக்கு சீமோன் பேதுருவையும் அந்திரேயும் அழைத்த பொழுது வலையை விட்டார்கள், வீட்டை விட்டார்கள், குடும்பத்தை விட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள், கரையை கொடுத்தார்கள். இந்த இயேசு எப்படிப்பட்ட தலைவர் என்றால், அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். I am a good shepherd. Good shepherd is a good leader. Good shepherd is a good teacher. எப்படி இதை சொல்லலாம் என்று கேட்டால், அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவரே சிறந்த ரோலும் மாடலாக தன்னுடைய சீஷர்களுக்கு இருந்தார். எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். இன்றைக்கும் அந்த தெய்வ அழைப்பு அவளுக்கு வந்தது போல நமக்கும் வந்திருக்கிறது. ஒரு நாளில் எனக்கு வந்த பொழுது, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய பணியை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இதே போலவே இன்றைக்கு இந்த அழைப்பை நீங்கள் பெற்றால், சாதாரணமாக இருக்கிற உங்களை சாதாரண மக்களாக மாற்றுவதற்கு இந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரருக்கு பணிவிடை செய்வது, அந்த பணியை செய்வது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த பாக்கியமான சேவைகளை கர்த்தர் உங்களை பயன்படுத்த உதவி செய்வாராக. இது பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிற சொல்லுகளை அந்த ஆண்டவருடைய பணிக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you.